அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள். காத்திரு பகையேன்னு வச்சிருக்க பதிலா காத்திரு துரோகியேன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா பகைவர்களை கூட பொறுமை காத்து அழிக்கலாம், துரோகிகளை உடனடியாக அழிக்க வேண்டும். எந்த துரோகிகள்? தமிழர் என்று பேசி 70 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை தன் குடும்ப சொத்தாக மாற்றிருக்கிற திமுக என்கிற துரோகியை உடனடியாக வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆரியர் நமக்கு பகைதான், அது 2000 ஆண்டு கால பகை. கருத்தியல் ரீதியாக தர்க்க ரீதியாக ஆரியர் நமக்கு பகை. ஆனால் என்னுடைய மொழியை பேசி தமிழ் இனம் என்று பேசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுடுகாட்டாக மாறி வைத்திருக்கிறது ஒரு குடும்பம். என்னுடைய இடது பக்கத்தில் உங்களுடைய வலது பக்கத்தில் ஒரு புகைப்படம் இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி திமுகவுடைய சாதனையை விளக்குகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதுதான் திமுகவுடைய சாதனை. பர்கூர்ல இருக்கிற ஒட்டுமொத்த மலையையும் வெட்டியதான் திமுகவுடைய ஈராண்டு சாதனை. தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமானோடு பயணப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க எழுந்த குரல், எங்கள் ஊரில் தான் அதிகமாக கனிமவள வேட்டை நடக்கிறது என்று. பர்கூர்லயாவது இருக்காதுன்னு பார்த்தா பர்கூர்ல தான் சொல்றாங்க தம்பிமார்கள், பர்கூர்ல தானே ரொம்ப அதிகமா வெட்டுறாங்கன்னு. என்னங்க, தமிழ்நாட்டிலே அதிகமாக கிரானைட் கிடைக்கக்கூடிய இடம் பர்கூர். கிரானைட்டுக்கு புகழ்பெற்ற இடம். சும்மா விடுவானுங்களா? சும்மா விடுவானுங்க? மழை இல்லைனாலும் கூட கீழே தோண்டி இருக்கிற கூட்டம், மழை இருந்தா எப்படி விடுவானுங்க? இங்க பாருங்க, அறுத்து அள்ளிருக்கானுங்க. இப்போ 2.5 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சிட்டு இப்ப தம்பி கார்த்தி சொன்னது போல இப்ப நீட்டுக்கு கையெழுத்து. ஐயா, எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு, அந்த கருணாநிதி கடிதம் போடுற போஸ்ட் பெட்டி போஸ்ட் பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க களவாண்டாது போறோம்னு. மரியாதைக்குரிய கடித கருணாநிதி. அந்த கடிதங்கள்லாம் காலாவதியாகி பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசி கூட தன்னுடைய மனைவிகளுக்கு கடிதம் போடுறதுல அலைபேசியில பேசிட்டாங்க. இந்தியா முழுக்க யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அலைபேசியில பேசலாம் சொல்லி வந்துருச்சு. ஆனா இப்ப உட்கார்ந்துகிட்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது திமுக. இதுதான் திமுகவுடைய நீட் ஒழிப்பு ரகசியம். எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம். ஏன்னா நீட் ரகசியம் எங்க எடுத்துனீங்களா? அது ரகசியம் என்னது? இதான் கையெழுத்து. இதுல மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டுத்துறைக்கு அமைச்சர், விளையாட்டு அமைச்சர், அவர் சொல்றாரு, இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே அறிவார்ந்த ஐடி விங்கு திமுக தானா? திமுக வச்சிருக்க பேர் ஐடி விங்கடா, அது ஆபாச விங்கு. திமுகவை எதிர்த்து யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தை பற்றி, அந்த பெண்களை பற்றி, மனைவியை பற்றி, அவங்க அம்மா அப்பாவை பற்றி அசிங்கமாக ஆபாசமாக பேசுவதற்கு எதற்கு ஒரு இணையதள பாசறை? எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே ஒரு ஐடி விங்கு 24 மணி நேரமும் செயல்படுகிறது. கண்ணியமாக, கவனமாக, கருத்தியலாக செயல்படுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங்கு மட்டும்தான். ஒரு வார்த்தை கண்ணிய குறைவாக பதிவு செய்தால் அடுத்த நாள் கட்சி விட்டு நீக்குவாருங்க அண்ணன். சொந்த தம்பியாக இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் இல்லை என்றால் கட்சியை விட்டு தூக்க தயங்க மாட்டாரு. அதுக்கு நானே சான்று. தம்பிதான் கட்சிக்காக உழைக்கிறதா இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் என்பதற்காக என்னை நீக்கினாரு. சீமான் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. 2 முறை கட்சி விட்டு நீக்கியும் திமுக எதுக்கு சீமான் கூட போறீங்க? வேற கட்சியை காட்டுங்க. நான் அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வரல, நாம் தமிழர் கட்சியை பார்த்து தாண்டா அரசியலுக்கே வந்தேன். என்ன சீமானை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவனை சொல்லுங்க. சீமான் இல்ல, சரி, சீமான் பிடிக்கல, சரி, சீமான் வேண்டாம், சரி, சீமான் மேல 1000 குற்றச்சாட்டு, சரி, ஒரு கட்சி தலைவனை காட்டு. ஒரு கட்சி பேரரசர் பெரும்படுகு முத்திரையரையும், ராஜராஜ சோழனையும், ஜீவானந்தையும், சிங்கார வேலரையும், காமராஜரையும் தன்னுடைய கட்சி கூட்டத்தில் பதாகையாக இருந்திருக்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் காட்டு. இங்க பாருங்க, பர்கூர்ல இந்த பதாகை இருக்கு. யாராவது திமுக, அதிமுக, மதிமுக, அமமுக, காங்கிரஸ், பாஜக, எத்தனை கட்சி இருக்கு, பாமக, பிசிக, ஒரு கட்சியில நம் முன்னோர்களை கொண்டாடுகிற ஒரு கட்சியை நீங்க காட்டுங்க. அந்த கட்சி தலைவனை வாழ்கம்மா. அந்த கட்சி தலைவன் பக்கத்துல
பிரஸ் மீட் கொடுக்குதா, அந்த கட்சி தலைவர் பக்கத்துல இருந்து முகத்தை காட்டுறது, கட்சி தலைவர் பேசிட்டு இருப்பாரு, இவர் செல்போன் நோண்டிட்டு இருப்பாரு, அப்படி கட்சி தலைவர் பக்கத்துல உட்காருது, கட்சி தலைவர் பிரஸ் மீட் நிக்கிறது, கட்சி தலைவர் கூட வந்து அப்படி போட்டோ கொடுக்குது. இதை தாண்டி அரசியல் திமுக அதிமுக இல்ல, அந்த பக்கத்துல பிரேம்ல நிக்கிறது மட்டும்தான் திமுக அரசியல். அப்படி யாராவது ஒருத்தர் நாம் தமிழ் சீமான் கூட நிக்கணும், சீமான் அண்ணனுக்காக உழைக்கணும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தான் நாம் தமிழ்ச்சியின் பிள்ளைகளை ஒழிய சீமான் பக்கத்தில் நிக்கணும், சீமானுக்கு அருகில் நிக்கணும், அது எங்கள் அரசியல் இல்ல. சொல்லுங்க, எங்க என் தம்பி இடுமோனம் கார்த்தி, எங்க அண்ணன் பாக்கியராசன், இல்ல நானு, எங்க அண்ணன் தேவா, யாராவது ஒருத்தர் அண்ணன் மக்கள் நிக்கணும் ஆசைப்பட கிடையாது. அண்ணனுக்காக உயிரை கொடுக்கணும் என்பதுதான் எங்கள் லட்சியம், எங்கள் கனவு. அப்படிப்பட்ட ஒரு தம்பிகளை அண்ணன் சீமான் உருவாக்கி வர்றாரு. காத்திரு பகைக்காக அண்ணன் சீமான் பேசுவாரு. இன்னைக்கு காலையில இந்தியாவில் ஒரு செய்தி, எவ்வளவு அருமையான நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, கடல்ல கொட்டின கழிவை கக்கூசு வாளியை வைத்து அள்ளக்கூடிய என் தேசம் விண்வெளிக்கு ககன்யான் மூலமாக வீரர்களை அனுப்புதான். என்ன மைத்துக்குடா, என்ன மைத்துக்கு, எதுக்கு? உன் நாட்டில் 40 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து உணவில்லாமல் தவிக்கிறார்கள். 63 குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனார்கள். ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகளை கொடுக்க, குழந்தைகளை காப்பாற்ற வக்கட்ட ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட தேசம். நிலாவுல சந்திராயன் 3 அனுப்பி தென் துருவத்தை படம் பிடிக்கிறான். தென் துருவத்தை படம் பிடிச்சு, நிலாவுல தண்ணி இல்ல, நிலாவுல காத்து இல்ல, நிலாவுல மனிதர்கள் வாழ முடியாது, நிலாவுல மழை இல்ல, நிலாவுல மரம் இல்ல, நிலாவுல மணல் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, ஒரு மன்னார்குடியும் இல்ல, ஒரு இன்னும் இல்ல. ஆனா அந்த நிலாவுல ஆராய்ச்சி பண்ண 6000 கோடி. நிலாவுக்கு சந்திராய, சூரியனுக்கு ஆதித்யா, செவ்வாய்க்கு மங்கல்யா, இப்ப ககன்யா, ககன்யா சுகன்யான்னு வடிவேல் சொல்லுவார்ல, சம்பான்னு வச்சிருக்க ரம்பான்னு வச்சிருக்காம, அப்படி மாதிரி ககன்யா சுகன்யா எதுக்குங்க? போர்வெல் விழிக்குழிக்குள்ள விழுந்த குழந்தையை காப்பாற்ற ஒரு கருவியை கண்டுபிடிக்காத தேசத்திற்கு எதற்கடா மங்கல்யான், எதற்கடா சந்திராயன், எதற்கடா ஆதித்யா? மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது. 2013 தடை சட்டம். ஒரு மனிதனுடைய கழிவை இன்னொரு மனிதன் அள்ளினால் அது தண்டனைக்குரியது, 10 ஆண்டுகள் தண்டனை. வற்புறுத்த கூடாது. உலக நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா, பிரிட்டன் மனித மலத்தை எந்திரத்தை வைத்து அள்ளி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற சென்னை மேயர் பிரான்சுக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு, எப்படி தூய்மையை சரி செய்வது, எப்படி துப்புரவை சரி செய்வது, நீர் மேலாண்மையை சரி செய்வது, அங்க போறாங்க. ஆனால் இங்க மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்று ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்க வக்கற்ற தேசம் நிலாவுக்கு அனுப்புது. அண்ணன் சீமான் சொன்னாரு, டேய் என்னடா மங்காலியா, என்னடா ககன்யா, என்னடா சுகன்யா, உன் நாட்டுல சொந்தமா பிளைட் இருக்காடா உனக்கு? சொந்தமா பிளைட் கூட இல்லாத தேசத்திற்கு என்ன சுகன்யா, என்ன மங்கல்யா, என்ன கங்கன்யா? பப்பாங்க நல்ல காஞ்சனா, காஞ்சனா பார்ட் 2, காஞ்சனா பார்ட் 3 மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஏதாவது காதலி பேர் போல, விஞ்ஞானியோட காதலி பேர் போல, ககன்யா சுகன்யா எல்லாம். எப்பேற்பட்ட தேசம் பாருங்க. ஏன் சொந்தமா விமானம் இல்லைங்க? விமானம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, உலகத்திலேயே சொந்தமாக பாஸ்போர்ட் ஆபீஸ் இல்லாத ஒரே ஒரு நாடு நீயும் நானும் வாழக்கூடிய இந்தியா. இந்த நாட்டுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு நான் கேட்கிறேன் சந்திராயன், இதனால என்ன பயன் ஏற்படும்? பருகூர்ல மக்கள் வாழ்கிற மக்களுக்கு தண்ணி வந்துட போதா? காவிரி தண்ணி வந்துருமா? இல்ல முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்ந்துருமா? இல்ல மக்களுக்கான பொருளாதாரம் வளர்ந்துருமா? ஏழ்மை ஒளிஞ்சிருமா? பசிப்பிட்டி ஒளிஞ்சிருமா? இல்ல கல்வி வளர்ந்துருமா? என்ன வளர்ந்துரும்? ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா. இங்கிருந்து நிலாவுக்கு போறாங்க. பக்கத்தூர்ல மணிப்பூர்ல 15000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கான். அதற்கு போக வக்கட்ட மோடி நிலாவுக்கு ஆள் அனுப்புறேன், அங்க அனுப்புறேன்னு மொக்கி புயல்ல, தானே புயல்ல, வர்தா புயல்ல, கஜா புயல்ல, குரங்கணி தீ விபத்துல மக்கள் செத்த பொழுது அதை காப்பாற்ற ஒரு ஹெலிகாப்டர் கூட அனுப்பாத இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட தேசத்திற்கு எதற்கடா விண்வெளி ஆராய்ச்சி மையம்? ஆராய்ச்சி மையத்துல தீய கொண்டு வைக்க, தீய கொண்டு கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஒருவேளை உணவில்லாமல் இந்தியாவில் உறங்கச் செல்கிறார்கள். இது ஆய்வு. ஊட்டச்சத்து குறைபாடால் இந்தியா முழுமைக்கும் 4000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த ஆண்டுல இறந்திருக்காங்க. இது ஆய்வு. அதை சரி பண்ணுவதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டம் இந்த மோடி கிட்ட, இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஏதாவது ஒண்ணு கிடையாது. அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிப்பது. அங்க மோடி, இங்க ஸ்டாலின். உங்க சொல்லுவாங்க, உங்க ஊர்ல அவங்க எப்படியோ எங்க ஊர்ல இவங்க இப்படி.
அது முட்டா பீஸ், இது முரட்டு பீஸ். எது முட்டா பீஸ் எது முரட்டு பீஸ் நீயே முடிவு பண்ணிக்க. ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? என் நிலம், என் மொழி, என் பண்பாடு என்று பேசக்கூடியவன் நீ நாட்டை கொடுத்திருக்கியா? என்னைக்காவது ஸ்டாலின் என் இனம் தமிழினம் பேசியது உண்டா? என் மொழி தமிழ் மொழி பேசியது உண்டா? என் பாட்டன் ராஜராஜ சோழன், என் பாட்டன் புலித்தேவன், என் பாட்டன் மருதுபாண்டி, என் பாட்டன் மேலுநாச்சார், எங்கள் தாத்தா காமராஜர், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எங்கள் தீரன் சின்னமலை பேச முடியுமா? ஏன்னா அவன் தாத்தா இல்ல. ஒருத்த மட்டும் தான் பேச முடியும். எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் பேச முடியும். என் மொழி, என் நாடு, என் மக்கள் என்று பேச முடியும். ஏன்னா இவன் நம்ம ஆளு. அவ யாரு? அவாளு. அவர் அவருக்கு தான் பேசுவாரு. நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் எங்க அண்ணன் சீமான்னு சொல்லுவான். அவர் எங்களை தம்பிம்பாரு. என் மகன் பெரியப்பா சீமான்னு சொல்லுவான். எங்க அக்கா பிள்ளை மாமா சீமான்னு கூப்பிடும். அப்ப எங்க கட்சியில மட்டும்தான் சித்தப்பா, பெரியப்பா, மாமா என்ற உறவு உண்டு. எங்கேயாவது திமுக பரம்பரை திமுக சொல்றாங்கல்ல, எத்தனையா ஒருத்தன் ஸ்டாலின் எங்க அண்ணன் சொல்லி பாத்திருக்கீங்களா? எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்மபுரி எம்பி செந்தில்குமார் சொல்லுவார, சொல்லு கட்சி எடுத்துக்கிறான். என்ன ஸ்டாலின் உங்க அண்ணனா? என்ன கருணாநிதியா பிறந்த? இல்ல அன்பில் மகேஷ் சொல்லுவாரா? இல்ல கே என் நேரு சொல்லுவாரா? ஏவா வேலு, ஜெகத் ரட்சக, யாராவது ஒருத்தர் எங்க அண்ணன் ஸ்டாலின், எங்க அண்ணி துர்கா நான் சொல்லுவேன்டா, எங்க அண்ணன் சீமான், எங்க அண்ணி கயல்வெளி நான் சொல்லுவேன். நீ சொல்லுவியா? ஏன்னா இது கட்சி அல்ல, இது குடும்பம். நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கான பெருங்குடும்பம் நாம் தமிழர். அங்க சொல்ல முடியாது. மோடி எங்க அண்ணங்க சொல்ல முடியுமா? மோடி எங்க அண்ணன், நிர்மலா சீதாராமன் எங்க அத்தை சொல்ல முடியுமா? முடியாது. அது உறவு முறை கிடையாது, அது ஒரு கட்சி, அவ்வளவுதான். நாம் தமிழர் என்பது கட்சி அல்ல. தேவராக, நாடாராக, பல்லராக, பறையராக, கோணாராக, செட்டியாக, முதலியாக, அகமுடையாராக, பிள்ளைமாராக இருந்த எங்களை தமிழ் தேசிய இனத்தின் மகனாக மாற்றியது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால் அவன் எங்கள் குடும்பத்தின் மூத்த அண்ணன். எங்க அப்பன் சரியில்லை, குடிகார அப்பன். எங்க அப்பா சரியில்லை, எங்க அப்பா எல்லா நிலத்தையும் வித்துட்டாரு. அப்போ குடும்பத்துல மூத்த அண்ணன் படிச்சு வேலைக்கு போய் எப்படி தம்பிகளையும் தங்கச்சிகளையும் காப்பாற்ற வருவானோ, அப்படி இந்த இடத்தில் முன்னோர்கள் தவறு செய்ததை திருத்த வந்தவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு என்று அவர் பேச போகும்போது ஏன் நினைக்கிறோம், ஏன் நினைப்போம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஏன் கடைசி வாய்ப்பு, ஏன் இறுதி வாய்ப்பு? வேற யாருமே பிறக்க மாட்டாங்களா? பிறப்பாங்க, வருவாங்க. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் கருணாநிதி வாழ்க, இதுதான் இவங்களுடைய சாதனையே. திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சாதனையே இந்த டாஸ்மாக வீதி வீதிக்கு திறந்து விட்டு நம்முடைய அண்ணன் தம்பிகளை குடிக்க வச்சு நாசமாக்குறது ஒண்ணுதான் இவங்களுடைய அதிகப்படியான சாதனை. வேற எந்த சாதனையும் திமுக செய்யல. தமிழ்நாடு முழுமைக்கும் 6736 டாஸ்மாக் இருக்கு. நான் தனியா சாட்டைக்காக ஒரு ஆய்வு எடுத்தேன். அதுல தமிழ்நாடு முழுமைக்கும் 4326 நூலகம் இருக்கு. ஒரு தம்பி கேட்கிறான், 6736 டாஸ்மாக் இருக்கு, 4326 லைப்ரரி இருக்கு. இப்ப நான் படிக்கவா குடிக்கவா, இல்ல என்னை படிக்க விடாமல் குடிக்க வைப்பவனை தூக்கி போட்டு அடிக்கவா என்று கேட்கிறான். அவன் அடிக்க வேண்டாம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துல போட்டா எந்த இடத்துல டாஸ்மாக் இருந்துச்சோ அந்த இடத்துல காமராஜர் நினைவு நூலகத்தை கட்டுவதற்கான ஒரு ஆட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி வாக்குகளை தாண்டி நிற்கும். இது சத்தியம். ஏன்னா அதனாலதான் அவன் பயப்படுறான். ஒரு கட்சி வளரவே இல்லை, அண்ணன் சீமான் வளரல, நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்காது. ஏன்டா திமுக ஐடி விங்கு 24 மணி நேரம் எங்களை திட்டுற? எதுக்கு திட்டுற? ஒரு கட்சி தான் வளரல, அது வெல்லாது இல்ல, அது போயிரும்ல, அப்புறம் திட்டுற. அவனுக்கு தெரியுது நாம் தமிழர் கட்சி வளர்கிறது. எந்த அடிப்படையில் அவன் டேட்டா எடுக்கிறான்? திமுக தமிழ்நாடு முழுக்க உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகிறது. உடன்பிறப்புகளா இணைவோம் அப்படி ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறான். ராமநாதபுரம் தவிர்த்து விட்டு அங்க மட்டும் ஒரு 3500 பேர் சேர்ந்திருக்காங்க திமுக. ராமநாதபுரம் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எந்த ஊர்லயும் திமுக 18 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ள இளைஞர்கள் சேரல. ஏண்டா சேரலன்னு பார்த்தா ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அந்த இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலும் நாம் நம்ம கட்சியில 1.5 லட்சம் பேர் கட்சியில இணைஞ்சிருக்கிறான். அவன் பயம் வருது, அவனுக்கு கொலை நடுங்கிறான். நாம் தமிழ் இது வரைக்கும் உறுப்பினர் சேர்க்கையை வெளியே சொல்லவே இல்லை தெரியுமா?
எத்தனை லட்சம் உறுப்பினர் சொல்ல ஓட்டு தாண்டா 32 லட்சம். பல உறுப்பினர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கிறான், பல பேருக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு கிடைக்கல. டேய், எங்க உறுப்பினருடைய எண்ணிக்கை இன்றைக்கு எண்ணி பார்த்தால் திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி அது நாம் தமிழர் கட்சி. எங்க அண்ணன் ஜெகதீஷ் பண்ணி சொன்னாங்கல்ல, இந்த பர்கூர்ல ஒரு 500 ரூபாய் காசு கொடுக்காம, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, ஒரு அறிவிப்பு இல்லாமல், ஒரு பதாகை வைக்காமல், ஒரு விளம்பரப்படுத்தாமல், தந்தியில தினமலர்ல முழுப்பக்க விளம்பரம் கொடுக்காமல் இத்தனை ஆயிரம் மக்களை கூட்ட முடியும் என்றால் அது தமிழ் இனத்தில் செந்தமிழன் சீமானால் மட்டுமே முடியும். இது புரட்சி, இது புரட்சி. அண்ணன் செந்தமிழன் சீமான் எதற்காக கட்சி தொடங்கினாரோ அவர் வெண்டிட்டாரு. சத்தியமா சொல்ற, அவர் வெண்டிட்டாருங்க. தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட கேட்டது என்ன, எனக்காக பேச தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேரை உன்னால சேர்க்க முடியாதா அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனால் 50 லட்சம் பேரை தாண்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் சேர்த்தார். தன் தலைவனுக்கு எங்களுடைய அண்ணன் சீமான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம அண்ணனுக்கு நாம கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றத்தான் உயிரை கொடுத்து உழைக்கணும். ஸ்டாலின் சரியில்லை, ஆமாம். எடப்பாடி சரியில்லை, ஆமாம். மோடி சரியில்லை, ஆமாம். சரியில்லை என்று புலம்பிக் கொள்வதை விட சீமான் சரியானவர் என்பதை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும். நாம் தமிழர் கட்சி ஓட்டு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு வீட்டு கதவையும் நாம் தட்டணும். ஒவ்வொரு வீட்டையும் படித்த இளைஞன் இருக்கான், தங்கச்சிமார் இருக்காங்க. பெண்களுடைய ஓட்டு கட்டாயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழப்போகுது. அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தினால அது ஒன்னே நமக்கு போதும், ஒட்டுமொத்தமா வரப்போகுது. அதனால மாற்றத்திற்கு தமிழ் மண் தயாராகி விட்டது. உழைக்க நாம் தமிழர் தம்பிகள் தயாராகும், தங்கைகள் தயாராகும். நாம் உயிரை கொடுத்து 2024 தமிழ்நாட்டின் பெரும்பான்மை வாக்குகளை பிடிப்போம். 2026 கோட்டையிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் கையிலே ஒப்படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை மாநில தலைவர் கேப்டன் துரை அவர்கள்.